Thank you. So I'll be sharing the word in English, and Brother Sasta will help in translation. Am I audible, Sasta? Yeah. All Yes, right. brother. Okay. So today, I love the worship that Brother JP just did for us. இந்த நாள்ல நம்ம பிரதர் ஜேபி அவங்க நடத்தின ஆராதனை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. It's basically lifting my faith to share this message. அது என்னுடைய விசுவாசத்தை இந்த வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. So today, we have all gathered, like in every other day, for a time of prayer. நம்ம எல்லா நாளை போல இந்த நாள்லயும் ஜெபிக்கும்படியாக நம்ம அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். But sometimes the situation becomes very tricky. ஒரு சில நேரத்துல பார்த்தா நம்மளுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கடினமா மாறிடுது. When situations are very tricky, even though we are well advanced in our faith, even the great men of faith sometimes waver when it comes to a faith-led prayer. இந்த கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற போதிலும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா அது நம்மள ஒரு சோர்வுக்குள்ளாக நம்மள ஒரு கடினமான ஒரு பாதையில நடத்துகிறதா பாக்குறோம். So some of us may be having this question, Lord, we've been praying for so many days. ஒரு சிலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், ஆண்டவரே நாங்க ரொம்ப நாளா இதை குறிச்சு நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. But what is happening to our prayers actually? ஆனா நம்மளுடைய நாங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். Because we don't see any visible answers to our prayers, Lord, is our prayer going in vain? ஏன்னா நம்மளுடைய கண்கள்னால நம்மளுக்கு அந்த ஜெபத்துக்கான பதில் பெறாதனால இல்ல பார்க்காதனால நம்மளுடைய ஜெபங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள ஏற்படும். Lord, is my prayer vanishing in thin air? ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபம் காத்துல அப்படியே கலந்து போயிருதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படலாம். These kind of questions bother even good believers today. இந்த மாதிரி கேள்விகள் நல்ல விசுவாசிகளை கூட ஒரு குழப்பமான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுருது. So where does our prayer go? So today the topic or the subject that we are going to discuss is, where is our prayer going? இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற அந்த கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெபம் எங்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். And the Holy Spirit led me to get an answer from Revelations chapter 5 and verse 8. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதற்கான ஒரு பதிலை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். The Bible says, and when he had taken it, that is a scroll, the 4 living creatures and the 24 elders fell down before the Lamb. Each one had a harp, and they were holding golden bowls full of incense, which are the prayers of the saints. இந்த வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். So here we need to watch these words very carefully. Holding golden bowls full of incense, which are the prayers of the saints. இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு அப்படின்னு பாக்குறோம். Now who are the saints? இங்க யார் அந்த பரிசுத்தவான்கள்? In the New Testament, you and me are the saints because we have been cleansed by the blood of Jesus. We have been made righteous, so we are the saints. புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் அந்த பரிசுத்தவான்கள். So here the Bible talks about our prayers ascending to heaven as incense and being stored in golden bowls. அத இந்த வசனத்துல பாக்குறபடியாக அந்த பரிசுத்தவான்களுடைய ஜபம் அந்த பொற்கலசத்திலே தூப வர்க்கங்களை கொண்டு போகிற அந்த இடத்துல இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். It is our prayers, நம்ம ஜபங்கள், our prayers are actually not stored in some ordinary bowl, but the Bible says our prayers rise like incense to heaven and it is stored in golden bowls.
நம்மளுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் சும்மா எங்கேயோ சாதாரண இடத்துல வைக்கப்படுகிறது இல்ல. அது அந்த பொற்கலசத்துல வைத்து அது ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக எடுத்து செல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இங்க. So church, today I want to encourage you with the help of the Holy Spirit that our prayers, whether it is answered immediately or not answered immediately or not answered at all, that doesn't matter. But when we saints pray, our prayers don't vanish in thin air, but instead our prayers go up to heaven as incense, and they are actually not neglected, but they are stored in golden bowls, which is precious to God. இந்த நாள்ல உங்க சபையை உங்களை இப்படியாக நான் உற்சாகப்படுத்துறேன். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒருவேளை பதில் வந்திருக்கோ, ஒருவேளை பதில் வரலையோ, இல்ல வராமலேயே போகுதோ, அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஏதோ காத்துல கலந்து போகிற மாதிரி அல்ல. அந்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு பொற்கலசத்திலே சேர்க்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஸ்தலத்துல இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும். In fact, just to get a deeper understanding of the verse, let's turn to Exodus chapter 30. இதனுடைய இன்னொரு நல்ல கருப்பொருளை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம யாத்திரையாகவும் 30ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Let me read in English. Exodus 30 verse 7 and 8. Aaron must burn fragrant incense on the altar every morning when he tends the lamps. He must burn incense again when he lights the lamps at twilight. So incense will burn regularly before the Lord for generations to come. இதுல இப்படியா வாசிக்கிறோம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையிலே விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போது அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே அப்படின்னு வாசிக்கிறோம். Now you can Exodus 30 and Revelation 5:8 are good parallels, because let me just put this in context, then Sasta you can translate. In the Old Testament, what God was telling Aaron was, there is an altar that is just before the that's just before the veil that covers the most holy place. And on that altar, the purpose of that altar is actually to make yearly atonement for the sins of Israel. Nothing else it will be used for. And the job of Aaron was to make sure that he burns incense on that, both in the morning and in the evening, in such a way continuously the aroma from that altar raises to heaven. நம்ம இத நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, பழைய ஏற்பாட்டிலே அந்த பலிபீடம் என்ற ஒரு இடம் உண்டு. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே காலையும் மாலையும் அங்கே தூபங்களை காட்டும் போது, அங்க எரியும் போது, அந்த வாசனையை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு சேர்க்கும் விதமாய், அவருக்கு பிரியமான ஒரு வாசனையா இது இருக்கும்படியாக காலையும் மாலையும் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். So this is a golden altar representing the golden bowl that you saw in Revelation. So what God is telling is probably to Aaron that since Israel has sinned, whenever he smells this aroma, that is the atonement for the sacrifice for sin, he will not look at the sin of Israel. He will look at them as holy and will come to commune with them. இங்க நம்ம பாக்குற இந்த பலிபீடமானது நம்ம புதிய ஏற்பாட்டில பார்த்த அந்த பொற்கலசத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்பெல்லாம் இதுல ஒரு வேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களாலே அவங்க இருக்கும்போது, இப்பெல்லாம் இங்க இங்க இந்த பலிபீடத்துல எப்பெல்லாம் அங்க எரியுதோ, அந்த வாசனை புகரும் போது ஆண்டவர் ஜனங்கள் மேல இரக்கம் பாராட்டுகிறவராய், அவர்களுக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Now today, after the death and resurrection of the Lord Jesus Christ, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய அவர் மரித்து உயிர்த்தெழுதின பின்பாக இந்த நாளிலே, because we have been cleansed by the blood of Jesus Christ and made righteous, நம்ம தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். We become the temple of the Holy Spirit. நாம தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம்.
And the way incense is burned is through our prayers. நம்மளுடைய இந்த தூபம் காட்டுகிற காரியம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெபங்கள் தான் அந்த தூபம் காட்டுகிற வேலையை செய்கிறதா இருக்கிறது. So whenever New Testament believers pray, it rises as burning incense, that is a sweet aroma unto God. எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ புதிய ஏற்பாட்டின்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே அது ஒரு சுகந்த வாசனையாய் காணப்படுகிறது. And this prayer that rises and rises to heaven is stored in golden bowls in heaven. நாம ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பொற்கலசத்துல அந்த எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டதா இருக்கிறது. So I want to make one thing very clear, that irrespective of our answers, if our prayers being answered or not, one thing is clear. Our prayer, it doesn't vanish. Instead, it is ascending to heaven as incense, and it is being stored in golden bowls. ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய ஜெபிக்கிற ஜெபங்கள் அனைத்தும் ஏதோ காத்துல கலந்து அப்படியே போகிறதுக்கான காரியம் அல்ல. அது தேவனுடைய சமூகத்திலே பொற்கலசத்திலே இருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. Now go to Revelation chapter 8. நம்ம இன்னொரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Verse 4. The smoke of the incense together with the prayers of the saints went up before God. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று அப்படின்னு. Here's the important point. Verse 8:1. When he opened the seventh seal. இங்க முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது. Now there are 7 seals in the scroll. Only when the 7th seal was broken, the prayers of the saints which were stored in golden bowls ascended to God, and we see in Revelation chapter 8 and verse 5 God bringing about judgment to the nations. இங்க நம்ம தெரிந்த வண்ணமாக 7 சுருள்கள் இருக்கிறது. அந்த 7ஆம் சுருள் முத்திரையை உடைத்த போதுதான் இந்த ஜெபங்கள் எல்லாம் தேவனிடத்தில் போனது அப்படின்னு பாக்குறோம். அதுதான் இங்க 5ஆம் வசனத்திலையும் நம்ம பாக்குறோம். அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். That means this particular prayer of the saints is very likely prayers which were not answered during the lifetime of the saints. இந்த காரியத்தை பாத்தீங்கன்னா, அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருந்த போது எதெல்லாம் சந்திக்கப்படலையோ, அது பதிலளிக்கப்படலையோ, அந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாம் தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. Especially with reference to their blood. I mean, they were actually murdered or killed because of their testimony towards Jesus, and their blood has not been avenged. They had been praying to God for justice to prevail over the earth, but that has not yet been done. It is those prayers which are probably being referred here. முக்கியமாக சொல்ல போனா இந்த ஜெபங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜெபங்கள்னா, ஒருவேளை ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசுவை குறித்து பகிரங்கமாய் சொல்லி இரத்த சாட்சிகளாய் மறிக்கப்பட்டு அந்த இரத்தங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடையும்படியாக கதறின அந்த ஜெபங்கள் எல்லாம் தான் இந்த துருத்தில வைக்கப்பட்டிருக்கிறது. So it required for the 7th seal to be broken in order for that prayer to be answered. அதாவது இந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாம் பதிலளிக்கும்படியாக அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்பட வேண்டியதா இருந்தது. So there is a time and there is a proper way when God chooses to answer our prayers, some of our prayers. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை ஒரு சில அவர் நினைச்ச வழியில அவர் நினைச்ச காரியங்கள் மூலமாய் செய்வதற்கு நேரமும் காலமும் பிடிக்கிறதா காணப்படும். So just because we don't see answers to some of our prayers, that doesn't mean our prayers have vanished in thin air. ஒருவேளை நம்மளுடைய ஜெபங்கள் ஏதோ கேட்கப்படலன்றதுக்காக நம்மளுடைய ஜெபங்கள் ஏதோ காத்துல கலந்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. No. Instead, what we have to realize is, for example, in this case, we are going through this COVID situation and we are crying out to God, Lord, many from your own church, from your own kingdom, from your own ministry are perishing. Lord, why do you strike people
who are doing good? Why do you strike people who are working for your kingdom? And we are crying out. ஒருவேளை நம்ம இந்த நாட்கள்ல இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய மக்கள் தங்களுடைய தங்களுடைய ஜீவனை இழக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம தொடர்ந்து கேட்டிருக்கோம், ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, எந்தனால இந்த மாதிரி காரியங்கள்லாம், எந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். Today, God is speaking to us in the same way He is speaking to Aaron. He is saying, like how He told Aaron that incense has to go up to heaven continuously, He is asking the church to pray without ceasing, so that our prayers, irrespective of whether it is answered immediately or not, we keep praying so that our prayers ascend to heaven as incense, a sweet aroma to the Lord. இந்த நாளிலும் கூட நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆரோன் எப்படியாக காலையும் மாலையும் தொடர்ந்து அந்த 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 பலிபீடத்துல தகனங்களை செலுத்தி கொண்டிருந்தாரோ, அது எப்படி தேவனிடத்தில் போய் அது ஒரு ஒரு சுகந்த வாசனையாக இருந்ததோ, அதே போல நாம நம்மளுடைய ஜெபங்களினாலே தொடர்ந்து தேவனுக்கு நம்மளுடைய காரியங்களை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களா இருக்க வேண்டும். And God is also telling that all your prayers are stored in golden bowls. ஆண்டவர் நம்மள்ட்ட இதையும் மறுபடியா சொல்றாரு, நம்மளுடைய எல்லா ஜெபங்களும் பொற்கலசத்திலே வைத்து இது வைக்கப்பட்டிருக்கிறது. At the right time, when that prayers ascend to me as sweet aroma, I will answer all those prayers. ஆண்டவர் அந்த பொற்கலசத்துல வைத்திருக்கிற அந்த ஜெபங்கள் ஆண்டவரிடத்திலே போகும்போது, அந்த அந்த வாசனையாக ஆண்டவர் முகரும் போது, அந்த சரியான நேரத்துல சரியான பதிலை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். So here's the final exhortation from the Holy Spirit. Because your prayer and my prayer are not getting vanished in thin air, instead it is being stored in golden bowls. Since it is being ascended to God continuously as sweet aroma, the Holy Spirit is exhorting you and me, continue to pray without ceasing. Don't give up. Continue to pray without ceasing. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், தொடர்ந்து நம்மளுடைய அந்த பலிபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களானது எரியும் போது எப்படி அது சுகந்த வாசனையாய் தேவனுடைய சமூகத்திலே எட்டி அதற்கான பதில் தரப்படுமோ, அதே போல நாங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என்னைக்குமே அதை தடையில்லாம நம்ம அப்படியே ஒரு ஒரு ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். Because it is only when you and I pray sincerely and faithfully, it is only our prayer of incense that can move God into action. நானும் நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதுதான் அந்த சுகந்த வாசனை தேவனிடத்தில் போய் சேரும் போதுதான் அதற்கான பதில்கள் வெகு சீக்கிரமாய் வரும். ஆண்டவர் அதற்கு பதிலளிப்பார். And the guarantee is God will surely give an answer. நம்மளுக்கு ஒரு நிச்சயம் என்னவென்று பார்த்தால், தேவன் மெய்யாகவே நிச்சயமாகவே நம்மளுக்கு அந்த ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார் என்று நம்புவதுதான். We just don't know when. நமக்கு ஒருவேளை என்னைக்கு எப்போ அப்படின்னு தெரியாது. But continue to trust Him. ஆனா தொடர்ந்து அவரை நம்புவது நம்ம உறுதியாயிருக்கும். Let us pray to God today, saying, Lord, let our prayers be so sincere that it ascends to heaven as sweet aroma, as an incense, a fragrant incense, so that you would take action. நம்ம யோசிச்சு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் உண்மையா இருக்கட்டும், அது உம்முடைய சமூகத்திலே அந்த பொற்கலசத்துல இருக்கட்டும், அது சுகந்த வாசனையாய் போகட்டும், அது நீர் நினைத்த நேரத்திலே அதற்கான பதில் வரட்டும் என்பதை மாத்திரம்தான் நம்ம keep praying. Amen. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். Let's pray. Father, thank you so much for this time that you have given to us, Lord. Yes, Lord, thank you for the encouragement that our prayers are not getting vanished, but it is ascending to you as a sweet aroma, a fragrant incense. Lord, we'll continue to pray without ceasing. Lord, we'll continue to pray for the deliverance of people and our nation. And Lord, we believe that you would answer in the right time and in the right way. In Jesus' precious name we pray. Amen.